வணக்கம் நண்பர்களே. பெருமாள் கோவில் என்றாலே ஏலக்காய் மணக்கும் துளசி தீர்த்தமும் சிரம் தாழ்த்தி பெறும் சடாரி ஆசீர்வாதமும் தான் நம் நினைவில் வருகிறது. எதற்காக சடாரி தலைமேல் வைக்கப்படுகிறது? இதன் தத்துவம் என்ன தெரியுமா? பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய தலையில் வைக்கும் சடாரி என்ற மகுடத்தை கவனித்து பார்த்தால் அதன் மேல் 2 பாதச்சுவடுகள் பொறிக்கப்பட்டு இருப்பதை காணலாம். மதிப்பிற்குரிய திருமுடியின் மீது திருவடிகள் எப்படி? அதிலும் பெருமாள் ஆலயங்களில். அதன் தாத்பரியம் மற்றும் காரணத்தை அறிந்து கொள்வோமா? ஒரு சமயம் தாம் வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் முன் தன்னுடைய சங்கு, சக்கரம், திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார். திடீரென தன்னை சந்திக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையிலிருந்து அவசரமாக எழுந்து சென்ற பரந்தாமன் வழக்கத்துக்கு மாறாக தனது பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டு சென்று விட்டார். ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும் கிரீடமும் சக்கரமும் அமர்ந்திருந்தன. அருகில் அங்கே பாதுகைகளும் இருந்தது. அவற்றுக்கு பிடிக்கவில்லை. பாதுகைகள் தங்களுக்கு சமமாக இங்கு இருப்பதா என்று எண்ணிய அவைகள் பாதுகைகளை பார்த்து கர்வத்துடன், கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியில் புரளும் நீ எப்படி இங்கு இருக்கலாம் என்று பாதுகைகளை பார்த்து கேட்டன. இது எங்கள் தவறில்லை, பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார் என்றன பாதுகைகள். இதை காதில் வாங்கி கொள்ளாமல், பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான், கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும், எனவே ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகளான உங்களுக்கு இங்கே என்ன அருகதை இருக்கிறது? உங்கள் வழக்கமான இடத்திற்கு போய்விடுங்கள் என்று கோபமாக சொன்னது கிரீடம். அதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரீடம் இப்படி சொன்னதும் கோபத்துடன், நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான், ஆனால் கேவலமானவர்கள் அல்ல. மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடி படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்கள். உங்களை தழுவி தரிசிப்பதில்லை. புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் என்று பதிலுக்கு வாதிட்டன. கிரீடத்துடன் சங்கு சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாதுகைகளால் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பகவான் எப்போது வருவார், அவரிடம் எப்போது முறையிடலாம் என்று கலங்கி காத்து நின்றன. பகவான் வந்ததும் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன. இங்கே நடந்ததை நான் அறிவேன். என் சன்னதியில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டி வரும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமாவதாரம் நிகழும்போது சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களாக பரதன், சத்ருகனன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள். அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் 14 வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள். அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது என்றார் பகவான். அதன்படியே ஸ்ரீராம அவதாரத்தில் அவரது பாதுகைகள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்ததை நாமெல்லாம் அறிவோம். திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது எனில் பெருமாளின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவைகளே. இன்னும் சொல்லப்போனால் பாதம் பற்றி சரணாகதி அடையும் விதமாக நமது பார்வை பெருமாளின் பாதங்களையே முதலில் நாடும். பாதச்சுவடுகளை தாங்கிய சடாரி என்னும் மகுடத்தை நம் தலையில் வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய நான் என்னும் ஆணவம், அகங்காரம் அழிய வேண்டும் என்பதே சடாரி சாதித்தலின் பின்னணியில் உள்ள தாத்பரியம். இப்போது புரிகிறதா நண்பர்களே?